ஆசீர்வாதமான நிலம், அல்லேலூயா, அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டதுனால தான், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால தான் அதில் நன்மையானதும் நல்லதும் நலமானதும் விளைகிறது. தெய்வம், என் ஆண்டவர் மீண்டும் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தன்மேல் பெய்கிற மழையை குடித்து நல்ல பயிரை முளைப்பிக்கிற விளையச் செய்கிற நிலம் கர்த்தராலே மீண்டும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதே மலையை குடித்து அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு முற்களையும் முற்பூண்டுகளையும் விளையச் செய்கிற நிலமோ சபிக்கப்பட்டதாகவும் சுட்டரிக்கப்படுவதாகவும் இருக்கும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மழை ஒன்று, முளைப்பிக்கிற வகைகள் இரண்டு. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரிடத்திலும் அவர் நன்மைகளை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாட்சிகள் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மழையானது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்கிறது என்று சொல்லி உலகத்தை சொல்லும் பொழுது, நிலத்தை குறித்து பேசும்போது இஸ்ரவேலர்களாகிய நம்மை குறித்து அது பேசுகிறது. வசனம் இன்றைக்கு கொடுக்கப்படுவது உங்களுக்கும் எனக்கும் தான். வசனத்தை அறியாதவர்களுக்கு ஐயோ என்று சொன்னாலும், வசனத்தை அறிந்து கேட்டு, ஐயா அழகா சொன்னாங்க. நான் அடிக்கடி சிந்திப்பேன், உடலில் இத்தனை பாகங்கள் இருந்தாலும் இந்த நாக்கு மட்டும்தான். நேற்றுக்கு கூட நான் சிந்தித்தேன், உதட்டில் ஒரு சுவையானதை எடுத்து வச்சா கூட தெரியாதுங்க, ஆனால் நாக்கில் வச்சா. நேற்றுக்கு நான் சிந்தித்தேன், உதட்டில் எது பட்டாலும் என்ன செய்யாது பாருங்க, பக்கத்தில் இருக்கு நாக்கு. பல்லில் எதுவும் பட்டால் கூட தெரியாது, சுவை தெரியாது. அதுக்கு குளிரோ அல்லது அதிகமான வெப்பமோ தான் பல்லுக்கு தெரியும், கூச்சம். சுவை அதுக்கு தெரியாது. சுவை தெரிந்த ஒரே ஒரு இடம் எது? நாக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனங்கள் சுவைக்கும்படியாய் நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அழகா சொன்ன, நீ சுவைக்கலைன்னா அதனுடைய பலன்கள் உனக்கு கிடைக்காது. இன்னைக்கு கேட்கிறோம் ஆனால் சுவைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அல்லது விழுங்கி விடுகிறோம். வேத வசனத்தை பிட்டு பகுத்து நமக்கு அருளப்படும் போது, தரப்படும் போது அதை சுவைத்து உட்கொள்கிறவர்களாய் நாம் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. மழை பெய்கிறது, ஒரு நிலம் நன்மையான பயிர்களை முளைப்பிக்கிறது, அது மேலும் ஆசீர்வாதம் பெறும். ஹல்லேலூயா. ஒரு நிலம் அதன் மேல் மழை பெய்தாலும், ஆசீர்வாதமான மழை பெய்தாலும், அது நன்மையானவைகளை முளைப்பிப்பது இல்லை. நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதனுடைய பலன்கள் நன்மைக்கு ஏதுவானவைகளாய் இல்லை, கர்த்தருக்கு பிரியமானதாய் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அது மீண்டும் மீண்டும் மழையை, மீண்டும் மீண்டும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறது. அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவதே என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இதை கேட்கும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதம் என்னும் மழையை பொழிகிறார். நாம் எல்லாம் அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கொண்டு நம்மிடத்திலிருந்து முளைப்பிக்கப்படுகிற வெளிப்படுகிறவைகள் நன்மைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை, வருகிற 15ஆம் தேதி கூட என்னை அழைத்திருக்கிறார்கள் படூர் பகுதியில் ஒரு ஊழியத்திற்காக. அதனுடைய தலைப்பு அதுதான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டால் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டால் உனக்கு என்ன இருக்கணும்? ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். நான் இதே இடத்துல கேட்டிருக்கிறேன், எதற்காக நம்மை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும்? நாம் என்ன கொடுத்திருக்கிறோம்? நாம் யார்? மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒய், ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும்? நீங்க யாரு? என்ன ஸ்பெஷல்? மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். இந்த ஆசீர்வாதம் உன்னிடத்தில் வரும்போது, ஆசீர்வாத மழை உன்னிடத்தில் பெய்யும் போது, உன்னிடத்தில் இருந்து நல்ல பயிர்கள் நன்மைகள், ஹல்லேலூயா, அது முளைப்பிக்கப்பட வேண்டும், அது வெளிப்படுத்தப்பட வேண்டும்.
அது வெளியரங்கமாக்கப்பட வேண்டும், அது சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவைகள் அறிவிக்கப்பட வேண்டும், அவைகள் சொல்லப்பட வேண்டும், மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன். நம்ம இது குறித்து சிந்திப்பதே இல்லை. வாங்கி வாங்கி டம்ப் பண்ணிக்கிறோன்னு பார்க்கிறோம். கேட்டும் கேட்டும் கிடைக்காமல் சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. ஒரு குழந்தையை படிக்க வைக்கும் பொழுது அந்த குழந்தையினிடத்தில் ஒன்றை பெற்றோர்கள் என்ன பார்க்குறாங்க? பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? இல்லை சும்மா தான் படிக்க வைக்கிறீங்களா? சும்மா தான் எல்லாமே கொடுக்குறீங்களா? ஆடை, உடை, வேண்டிய உபகரணங்கள், வாகனங்கள், போக்குவரத்தினுடைய காரியங்கள், உணவுகள், சரீரத்திற்கு தேவையான காரியங்கள், அவர்கள் புத்திக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் சும்மா தான் கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் அதுதான் அவர் அழகாக ஆண்டவர் சொல்கிறார். நான் உயர்குல திராட்சை செடியாய், ஏசாயா 5 சொல்கிறார், உயர்குல திராட்சை செடியாய் உங்களை கொண்டு வந்து நடுவதற்கு முன்பாக கற்களை பொறுக்கி நிலத்தை சமப்படுத்தி நன்றாய் வேலி அமைத்து உங்களை விதைக்கிறேன். அது மட்டுமல்ல, காவல் கோபுரம் அமைத்து காத்து கொண்டிருக்கிறேன். உங்களிடத்திலிருந்து நல்ல கனிகள் உண்டாக வேண்டும் என்று காத்திருக்கிறேன். ஆனால் நீயோ கசப்பான கனிகளை அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அப்போ பேஸ் எல்லாவற்றையும் அருளுகிறவர் அவர்தான், எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பவர் அவர்தான். ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம் நம்முடைய முயற்சி இல்லை, முயற்சி செய்தவர்கள் தோற்று போகிறார்கள், முயற்சி செய்வதற்கு மூச்சு இல்லாமல் போகிறார்கள், முயற்சி உடையவர்கள் இல்லாமல் போகிறார்கள். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நல்ல கனிகள் நம்மிடத்தில் உண்டாக வேண்டும், நல்ல பயிர்கள் நம்மிடத்திலிருந்து முளைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது அவருக்கல்ல, அவருடைய நாம மகிமைக்காக இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை, அவருடைய கிரியைகளை, அவருடைய அன்பின் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவதற்காக அது பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெறுமனே ஆண்டவரே என்னை ஆசீர்வதி அப்படின்னு கேட்காதீங்க. ஆண்டவரே நீர் இதை எனக்கு செய்தால் உம்முடைய நாமம் என்னை கொண்டு மகிமைப்படும். ஆண்டவரே எனக்கு நீர் இதை தந்தால் உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படுவதற்கு ஹல்லேலூயா நான் காரணமாய், நானும் ஒரு பங்காய் இருப்பேன். இப்போ பவுல் கடுமையான வார்த்தைகளை இங்கே சொல்றார். நீ நல்ல பயிர்களை முளைப்பித்தால் நீ இன்னும் ஆசீர்வாதம் பெறுவாய். மாறாக முற்களையும் முற்பூண்டுகளையும் நீ முளைப்பிக்க செய்தாலோ உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்காது, சபிக்கப்பட்டதாக இருக்கும். அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படும். நாளை அவருடைய வருகை வரும் பொழுது, அவர் நியாயாதிபதியாய் வரும் பொழுது, நியாயம் தீர்க்கிறவராய் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தான் பவுல் எழுதுகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக பரலோக வாழ்வில் அவரோடு கூட இருப்பாயா, அல்லது எரிக்கப்படுகிற அக்கினியும் கந்தகமும் இருக்கிற கடலுக்கு தள்ளப்படுவாயா? அதுதான் உன்னுடைய முடிவாய் இருக்கும் என்று சொல். ஆசீர்வதிக்கப்பட்டு பேங்க் பேலன்ஸ் நிரம்பி சந்தோஷமாக இருந்து உன்னால் ஒரு நன்மையும் உண்டாகவில்லை என்று சொன்னார், உன் சுயம்போர போக்கில் நீ வாழ்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய முடிவு அக்னியில் சுட்டரிக்கப்படுவதாக இருக்கும். அல்லேலூயா. சொல்லுவாங்களே, கிடைச்ச ஒன்றுக்கு உண்மையாரியா, இதை கொடுத்தாரு நன்றி சொல்லியா. அதான் சொல்றாரு, அன்றன்றைக்கு அதினதின் பாடு போதும், எங்களுக்கு இன்றைக்கு ஆகாரத்தை தந்தீரே நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இருக்கா? நம்மிலிருந்து நன்மைகள் உண்டாக வேணுங்கிற எண்ணம் இருக்கா? நம்மிடத்திலிருந்து பலன்கள், பயிர்கள் முளைக்கணும் நம்பி விசுவாசம் இருக்கா? ஆர்வம் இருக்கா? அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கா? நோக்கம் இருக்கா? ஹல்லேலூயா. ஒரு கேள்விதான், எதற்காக நமக்கு செய்யணும்? செய்தால் என்ன செய்ய போற? இன்னைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமாக தான். நேற்றைக்கு நான் வேலூருக்கு ஒரு முக்கியமான விஷயமாக சென்று விட்டு திரும்பும் பொழுது என்னுடைய நண்பரிடத்தில் சொன்னேன், உன்னுடைய உள்ளம் இவ்வளவு பெரிய நன்மைகளை பெறப்போகிறேன் என்று நினைக்கும் போதே உன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் உண்டாக வேண்டும். ஆண்டவரே, இதை என் வாழ்விலே நீர் தரப்போகிறீர், இது முளைக்க போகிறது, இது நிரம்ப போகிறது, இதில் கனிகள் உண்டாக போகிறது என்று சொன்னால் எனக்கு கொஞ்சம் போதும் ஆண்டவரே, எனக்கு நீ நடத்துகிற இந்த விதங்கள் போதும் ஆண்டவரே,
நான் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பதற்கு போதும் ஆண்டவரே. மீதம் உள்ளவைகளை உடைய நாமத்திற்காக, உடைய நாம மகிமைக்காக இதை நீர் கொடுத்தீர் என்று சொல்லி அறிவிக்கத்தக்கதாய் என் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி ஒரு சிந்தனை உனக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக உன் நிலத்தில் அவர் ஆசீர்வாதம் மழையை வருஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கேள்வி, அந்த ஜெபத்திற்கு பிறகு வேறு நமக்கு சிந்தனையே கிடையாது. அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். பெருக்கத்தை விரும்புகிறோம். சபைகள் இன்றைக்கு போதிப்பது அப்படிதான், ஊழியர்கள் போதிப்பது அப்படிதான். ஆனால் பவுல் அப்படி சொல்லவில்லை. உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, அந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு நன்மையான பலன்கள், நன்மையான விளைச்சல் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. கார் வாங்கிடுவேன், வீடு வாங்கிடுவேன், அது வாங்கி, எல்லாம் வாங்கு வாங்கு. ஆனால் அதை உன் கரத்தில் கொடுக்கிறார் அல்லவா, அவருக்காக என்ன செய்ய போகிறாய்? அவர்கிட்ட கட்டளை எப்படி நிறைவேற்ற போகிறாய்? அவர் உனக்கு கொடுத்த பொறுப்பில் எப்படி நிற்க போகிறாய்? ஹல்லேலூயா. மேல வசனங்கள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு போனவங்க அவங்க மீண்டும் மனம் திரும்புவாங்களே எனக்கு தெரியலன்றார். இடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு உயரத்திற்கு சென்றவங்க மீண்டும் வருவாங்களான்னு எனக்கு தெரியலன்றார். ஹல்லேலூயா. விலகி போனவர்கள் எத்தனை? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயரங்களை தொட்டவர்கள். இன்னைக்கு மறந்து போனவர்கள் எத்தனை? காலையில் வரும்போது நினைச்சேன், சமீபத்தில் நம்ம பகுதிக்கு பக்கத்தில் ஒரு கட்சியில், ஆளும் கட்சியில் எம்எல்ஏ ஆன ஒரு ஊழியக்காரன், சிந்திச்சுக்கிட்டே வந்தேன். அவருடைய அந்த ஆசீர்வாதம், அவர் நிற்பதற்கு முன்பாக சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். லைவ் ஓடினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் எனக்கு சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். சொன்னபடி அவர் ஜெயித்தார். ஆனால் வரும் காலங்களை நான் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட உயர்வை, ஆசீர்வாதத்தை, மகிமையை அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய போகிறார்? அவருடைய நடக்கைகள், அவருடைய மாதிரிகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய ஓட்டங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் யோசித்துக் கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. உயரங்களை தொடச் செய்வதோ, உன்னை ஆசீர்வதிப்பதோ அவருக்கு எளிதான காரியம். மாறாக நல்ல பலன்களை கொடுப்பது என்பது நம்மால் ஆகிற காரியமா என்று சொல்லி இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். இதை கொடும் அதை கொடும், அவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கீழே மனைவி கிட்ட சொன்னேன், இந்த பைபிளில் கீழே எழுதி வச்சிருக்கேன், ஆசீர்வாதம் சாபமாக மாறுகிறது அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். இதையே நாளைக்கு பேச போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாளைக்கு இதை பேசலை. இதில் ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி எடுக்கணுமா? இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு அதுதான் தோணுகிறது. மழை உன்னை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது கர்த்தராலே, ஆனால் அது சாபமாக மாறி போகிறது தான் பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்கு? கேட்கறது முக்கியம் இல்லை, அவர் கொடுத்துருவார். கொடுக்கிறவரா? செய்வாரா? தருவாரா? செய்வார், கொடுப்பார். ஆனால் அதிலிருந்து பலன்கள் வரலன்னா அது நமக்கு என்னவா மாறுமா? ஐயா அப்படித்தானே வேதம் சொல்லுது, இந்த பகுதி அப்படித்தானே சொல்லுது. மழை உண்மையில் வரும்போது, உன் நிலத்தில் அது விழும்போது பயிர்கள் முளைக்கணும். அப்போது மீண்டும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். மாறாக அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தோன்றுகிற விதத்தில் நான் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நேற்றைக்கு நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஒருவேளை எனக்குள் நாளை நான் இதைவிட உயரங்களை காணும்போது எனக்குள் சிந்தனைகள் மாறுபட்டு விடக்கூடாது. இந்த பிரசங்கம் எனக்கும் சேர்த்து தான். அல்லேலூயா. மாறி போனவர்கள் எத்தனை பேர்? தன் உறவுகளை, தன் உற்றாரை, தனக்கு உதவினவர்களை கண்டுகொள்ளாத பெரும் பணக்காரர்கள் எத்தனை பேர்? அவருடைய ஆரம்ப நிலைமை எப்படி? அந்த ஆசீர்வாத மழை அவர்கள் மேல் பெய்தது, அவர்கள் நிலத்தில் கர்த்தர் பெய்ய செய்தார், அவர்களுக்கு நன்மைகள் கிடைத்தது. ஆனால் அந்த நன்மைகளினுடைய தொடர்ச்சி செய்யப்பட வேண்டிய நோக்கத்தில் செல்லாமல் மாட மாளிகைகளை கட்டி, உயர்ந்த மிகப்பெரிய காம்பவுண்ட் சுவர்களை எழுப்பி, ஏழை எளியவர்கள் வர முடியாமல், அவர்களை பார்க்க முடியாமல் போனவர்கள் எத்தனை பேர்? அவர்களுக்கு மத்தியிலே சில ஊழியர்களை, சில தகப்பன்மார்களை பார்க்கிறேன். பூட்டப்படாத கதவுகளை
திறந்தே வைத்திருக்கிற கதவுகளை வைத்து வறியவர்களை, எளியவர்களை, வாசல் தேடி வருகிறவர்களை அழகாய் போஷிக்கிற, அவர்களை அழகாய் உபசரிக்கிற ஊழியர்கள் அநேகர் உண்டு. அல்லேலூயா. அவர்களைப் போல ஒரு பங்கு நமக்கு இருக்குமா? செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது அழகாக எழுதுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒருவேளை இதெல்லாம் செய்து ஏன் செய்யணும், எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கான வார்த்தைகள் கீழே வருது. நீங்கள் ஒன்றை செய்தால், அல்லேலூயா, நீங்கள் ஒன்றை செய்தால், 10வது வசனம் வாசிங்கம்மா. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது ஆண்டவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவரை நல்ல கரங்களை தட்டி இந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நீ செய்கிற ஒவ்வொரு உதவியும், உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு நன்மையும், உன்னிடத்திலிருந்து வருகிறதான ஒவ்வொரு பயிரும், அதற்குரிய காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, பார்க்கிறாரா. அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நீ செய்கிறதை மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. அது மட்டுமல்ல, பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட 2 நிலங்கள் இருந்தாலும் நான் உங்களை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, நீங்க நல்ல நிலங்கள். ஒரே ஒரு மனைவி மட்டும் தான் ஆமென் சொல்றாங்க, மற்றவங்களும் எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. உங்களை பத்தி தான் பேசுறேன். நீங்க யாரா? நீங்களும் நானும் யாரா இருக்கிறோமா? நல்ல நிலம். நல்ல நிலம்னு சொல்றவங்களாம் கை வைத்துங்க பார்ப்போம். நல்லா தான் முழுசா கை வைத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, 9 இப்படி சொல்றாரு, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மைகளும் ரட்சிப்புக்குரியவர்களுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். இன்னைக்கு இந்த சபையை பார்த்து நான் சொல்றேன், 2 நிலம் இருக்குயா, 2 நிலம் இருக்கு. ஆனா அதுல நம்ம நல்ல நிலம். என் மகன் மட்டும்தான் சொல்றா, ஸ்வீட்டி மட்டும்தான் ஆமேன்னு சொல்றா. மற்றவங்களாம் நாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்றீங்களாம்மா தங்கச்சி? அல்லேலூயா. நம்ம யாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல நிலம் மீண்டும் ஆசீர்வாதத்தை குடிக்கும், ஆசீர்வாத மழையை குடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்க யாரா? நன்மை செய்கிறவர்கள், நற்கிரியைகளை செய்கிறவர்கள். அல்லேலூயா. ரட்சிப்புக்குரிய காரியங்களை நடப்பிக்கிறவர்கள். யாருக்குரிய காரியங்களை? ரட்சிப்பிற்குரிய காரியங்களை நடப்பிக்கிறவங்க. உங்க முகத்தெல்லாம் பார்க்கிற ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அல்லேலூயா. நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். பெருக்கத்தினால நிறையப்பட போகிறீர்கள். பரிபூரணத்தினால உங்களுடைய வாசல்கள் நிரம்பும், உங்கள் ஆலைகள் நிரம்பும், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும். ஏன்னா நீங்கள் நன்மை செய்ய போகிறீர்கள், நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ரட்சிப்புக்குரியவர்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ரட்சிப்புக்குரிய காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். முற்பூண்டுகளையும் முற்களையும் விளைப்பிக்கிற நிலம் அல்ல நான், சபிக்கப்பட்ட நிலம் அல்ல நான், எரிக்கப்படுகிற நிலம் அல்ல நான். அல்லேலூயா. இன்னும் ஆசீர்வாதம் என்கிறதான மழையை குடித்து 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 நல்ல பயிர்களை முளைப்பிக்கிற நிலமாய் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற இந்த நன்மைகளை, நீங்கள் நடப்பிக்கிற கிரியைகளை, ரட்சிப்பிற்குரிய காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க. பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்தீங்க. அல்லேலூயா. பரிசுத்தவான்களை நீங்கள் உபசரித்தீங்க. அல்லேலூயா. இந்த ஊழியம் வளர்வதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்க, ஊழியத்தை நீங்கள் செஞ்சீங்க, கூட இருந்தீங்க, கரம் கொடுத்தீங்க. இதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யலை? மறக்கலை. அவர் மறக்காமல் இருக்கபடினால தான் மழையை உங்கள் வாழ்க்கையில் மறவாமல் பெய்ய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் சிந்தனை உங்களுக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் மை பொசிஷன், மை ஸ்டாண்ட், மை ஸ்டேட்டஸ். இது மாறப்போகிறது. காரணம், அவர் எனக்கு நன்மை செய்வார் என்றும், நான் செய்த நன்மைக்குரிய பலனை அவர் தருவார் என்றும், அல்லேலூயா, இன்னும் என்னை நடத்துவார் என்றும்,
என் வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவாகும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனவே நான் தொடர்ந்து அவருக்கு பிரியமான கிரியைகளை செய்வேன். உங்கள் ஆமீனை வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நான் சுட்டரிக்கப்பட என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க மாட்டேன். சுட்டரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். என் நிலம் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. என் நிலம் வீணாய் போகாது. ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நான், பெற்றுக்கொள்கிற நான், பெறப்போகிற நான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இந்த நிலம் அவரால் அடையாளப்படுத்த நிலம். நிலம்னா யாரு? நாமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சந்ததியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மறக்க மாட்டாராம். சொல்லுது, அவர் என்ன மாட்டாராம்? மறந்து விடுகிற தெய்வம் அல்ல. ஒரு கலசம் எவ்வளவா? ஒரு பாட்டில் இல்ல, ஒரு கலசம், ஒரு டம்ளர். அதை நீ கொடுத்தாலே பிதாவானவர் என்ன செய்வாரா? அப்படியா? ஓ, ஹல்லேலூயா. செய்து பார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உனக்கு இருக்கிற கொஞ்சத்தில், உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு கர்த்தரை நீ மகிமைப்படுத்து. நன்மையானவைகளை நீ செய். அவர் கொடுத்தார் என்பதை ஸ்தோத்திரத்தோடு சாட்சியோடு அறிவி. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். கொண்டு வந்து இறக்கிடணும். ஒரு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு அதான் பிரசங்கம். ஆசீர்வாதம் வேணுமா? வேணும். செய்கிறேன்னு தான் சொல்றாரு. இல்லை தம்பி, செய்வேன் தானே சொல்றாரு. ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லலையே. நீ கேட்காதன்னு சொல்லலை. ஐயோ ஆசீர்வாதமெல்லாம் வந்து கிறிஸ்துவத்துக்கு ஆகாதுப்பா, ஆவிக்குரிய சபைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவேன், வானத்தின் மன்னாவையும் உனக்கு தருவேன், வானத்தின் வாசலையும் உனக்கு நான் திறப்பேன். இந்த பூமியில் உன்னோடு வாசமாயிருப்பேன், பரலோகத்தில் நீ என்னோடு வாசமாயிருப்ப. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியில் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அங்கே என்னோடு நீ அமர்ந்திருக்கும் காரியம் பரிசுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி குழப்பி பெரிய பிரசங்கர் போல நிறைய காரியங்கள் நாட்டில் நடக்கு. அதில் வசனம் தெளிவாய் சொல்கிறது. நம்மை வசனம் வேறு பிரித்து காட்டுகிறது. அழகான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பிரிக்கப்பட்ட நிலமாக, தனித்துவம் உள்ள நிலமாக, மேலும் மேலும் அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவரை அறிவிக்கிற ஒரு நிலமாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் வரும்போது என்ன சிந்தனையோடு வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பவுல் அழகாய் சொல்கிறார், உங்களை குறித்த என்னுடைய நினைவு, உங்களை குறித்த என்னுடைய தெளிவு, நீங்கள் நன்மை செய்கிறவர்கள், ரட்சிப்புக்குரியவர்களை நடப்பிக்கிறவர்கள், உங்களை கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்கள் செய்ததை அவர் மறக்க மாட்டார். அவருக்காக நீங்கள் செலவிட்ட நேரங்களை அவர் மறக்க மாட்டார். அவருக்காக நீங்கள் கொடுத்ததை அவர் மறக்க மாட்டார். அவருக்காக நீங்கள் செய்த ஊழியத்தை அவர் மறக்க மாட்டார். அவருக்காக நீங்கள் பட்ட பாடுகளை அவர் மறக்க மாட்டார். நீங்கள் சந்தித்த இடர்களை அவர் மறக்க மாட்டார். இன்றைக்கும் அவருக்காக எழுந்து நிற்கிற உங்களை கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய மழை உங்கள் வாழ்க்கையில மீண்டும் வரப்போகிறது. அதை நீங்கள் குடித்து, அதை நீங்கள் உள்வாங்கி, அதை நீங்கள் சுவைத்து வாழ்க்கையில நன்மைகளினால், ஆசீர்வாதங்களினால, கிருபைகளினால நீங்கள் வளரப் போகிறீர்கள், உயரப் போகிறீர்கள். இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் ஹல்லேலூயா 1000 மடங்கு. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கு? சாத்தியமா? சாத்தியம். இது நடக்குமா? நடக்கும். வசனம் அதை தான் சொல்கிறது. சொல்லிட்டு பவுல் கீழே சொல்றாரு, அழகா சொல்றாரு. 11வது வசனம் வாசிங்களேன். சோ அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை போதும். என்ன செய்யணுமா? எதை பின்பற்றணுமா? நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்று ஊழியத்தை செய்து உயர்வுகள் வந்தபோது விலகி போனவர்கள் அநேகர் உண்டு. கடைசி நாட்களில் தங்களுடைய வாழ்வை மாயத்திற்கு ஒப்புக் கொடுத்து, மாயைக்கு ஒப்புக் கொடுத்து, தங்களுடைய பிரதாபங்களை, தாங்கள் ஏதோ ஒரு பெரிய குடும்பத்தில் வளர்ந்தவர்களைப் போல, சரித்திர வரலாற்று பின்னணி உள்ளவர்களைப் போல, பெரும் பணக்காரர்களைப் போல காண்பித்து
உலகத்தோடு கலந்து போனவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நாம் அவர்களை பின்பற்ற நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லேலூயா, பவுலை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்கு மாதிரியாய் பவுல் நடந்து கொண்டார். அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய நன்மைகளை அறிவிக்கவும் கிரியைகளை செய்யவும் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அல்லேலூயா. சொல்லுவாங்க, எல்லாம் நமக்கு வரும்போது, நம்முடைய நிலத்தில் பயிர்கள் முளைக்கும் போது, புதிய புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோன்றும் போது ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே இது என்னால் அல்ல, உம்மாலே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பங்குல, நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தில் உமக்கே நான் நன்றி சொல்லுவேன், உமக்கே நான் ஊழியம் செய்வேன், உமக்கே நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவர்களை பின்பற்ற வேண்டுமாம், அப்படிப்பட்ட மாதிரிகளை பின்பற்ற வேண்டுமாம். ஹல்லேலூயா. அதில் முதல்ல சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது? அசதியாக. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், ஒரு உயரத்துக்கு மேலே போன உடனே சிலரை தள்ளி வைப்பாங்க. அதற்கு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கவனமாக இருக்கேன். எப்படி சொல்லுவாங்க? கவனமாக இருக்கேன். அவர் தானே கொடுத்தார், கொடு, இன்னும் கொடுப்பார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அவர்களை நீங்கள் பின்பற்ற கூடாது. என்ன சாட்சி உண்டாகும்னா, பாரு பெரிய ஆளானோன்னா யாரையுமே மதிக்க மாட்டான். அந்த பழைய அன்பு அவங்ககிட்ட இல்லை. எவ்வளவு பாசமாக இருப்பான் தெரியுமா எங்கள் அண்ணன்? எவ்வளோ பாசமாக இருக்குமா தெரியுமா என் தங்கச்சி? எங்கள் சித்தப்பா எவ்வளோ பாசமாக இருப்பார் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு அவரை பார்க்கவே ஏன் தோரண மாறிச்சு. அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். மாறாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் வரும், அதுதான் அவர் எழுதுகிறார். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தாமதங்கள் உண்டாகும் போதும், தடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போதும் நீ என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நீ ஆசீர்வாதத்தை பெறுகிற குடிக்கிற நிலம், நீ செய்ததற்குரியதும் செய்ய போகிறதற்குமான பலனை ஆண்டவர் நிச்சயம் தருவார் என்று சொல்லி விசுவாசித்து அசராமல், ஹல்லேலூயா, அசதியாயிராமல், அசதியாய் என்ன செய்யக்கூடாதான்? அசதியாய். கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னதான்? எலியாவே சோர்ந்து போய் அசந்துட்டாரா இல்லையா? வானத்தை நிறுத்துனா நிற்கிது, துறக்குன்னா துறக்குது, தீ வரணும்னா வருது. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? அசதி ஆயிட்டார், சோர்ந்து போயிட்டார். அசதினா என்ன? சோர்வுன்னு சொல்லலாம், அசட்டுன்னு சொல்லலாம். அல்லேலூயா. அவரே என்ன செஞ்சார்? அவருக்கும் ஆண்டவர் சொன்னார், நீ சோர்ந்து போகாத, நான் உன்னை என்ன செய்கிறேன்? இன்னும் பலப்படுத்துகிறேன். நான் தருகிற போஜனத்தினால நீ இன்னும் ஓடுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ சோர்ந்து போக வேண்டிய, அசர வேண்டிய, அசதியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இது நடந்து போச்சு, எனக்கு இப்படி ஆகி போச்சு, அவங்கள நம்பினேன், அவங்களுக்கு நன்மை செஞ்சேன், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அசதியாக இருக்க வேண்டிய அவசியம், சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, எல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கக்கூடாது என்று பவுல் நமக்கு புத்தி சொல்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்போ தான் கிடைக்குமா உனக்கு? விசுவாசித்து நீடிய பொறுமையோடு நீ இருந்தன்னு சொன்னா, இது இல்லை இன்னும், இது இல்லை இன்னும், இன்னும் எனக்கு நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நல்லா கை வைத்துங்கோ. நான் கை வைத்துறேன். ஏன்னா எனக்கு நிறைய காரியம் இருக்குது. இந்த ஊழியத்தில், ஊழிய பங்குல என்னுடைய இருதயம் முழுவதும் நிறைந்திருக்கிற காரியம் அதான். கிள்ளி அல்ல, அள்ளி கொடுக்கணும் ஆண்டவரே, அள்ளி கொடுக்கணும் ஆண்டவரே. அதில் சொல்லணும், உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படும். ஏன்னா நான் சேற்றில் இருந்தவன், சகதியில் இருந்தவன், குழியில் இருந்தவன், இருட்டில் இருந்தவன். ஹல்லேலூயா. அதை என்னை சார்ந்த எல்லாருக்குமே தெரியும். நாளை செய்யும்போது அதில் நான் இருக்க மாட்டேன், ஆண்டவர் கொடுத்தார், அவன் கொடுக்குறான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நாளைக்கு இந்த மாதிரிகளை பின்பற்றி, யார சொல்லுது? இப்படி இருக்கிறவர்களை பின்பற்றவர்களாக இருந்து அப்படிப்பட்ட ஒருவரை நம்ம இருக்கணும். நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 பேராவது நம்மை போல ஊழியத்தில், வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்றுகிற அளவுகோலை உடையவர்களாய் நாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை
பொறுமையினால சுதந்திரித்துக் கொள்கிறவர்களைப் போல. அப்படின்னா அதுக்கு மாதிரி சொல்றார், ஆபிரகாம சொல்றார். அல்லேலூயா. ஆபிரகாம பின்னாடி கோட் பண்றார். அவருடைய காரியம் செத்து போனதை போல, வருவதற்கு வாய்ப்பில்லாததை போல இருக்கும்போதும் அவர் அதற்கு முன்னாடி ஆண்டவருக்கு மகிமையாக நடந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கீழ்ப்படிதலும் சொல் பேச்சு கேட்பதும் செயல்படுவதும். அல்லேலூயா. வான்னா வந்தார், போனா போனார், நடந்து தெரிஞ்சார். வந்த பிறகும் அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய கிரியைகளை பார்க்கிறோம். மகனை பலியிடுனா எஸ் கொண்டு வரேன் வரார். அதனால தான் அந்த வாக்குத்தத்தங்கள் அவருக்குள்ளாக நிறைவாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அருளப்படுகிற வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாமுக்குள்ள சொல்லப்பட்டதா இருக்கு. பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததி கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியைகள், அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக, அசந்து போக கூடாது. எல்லாம் செத்துப்போன நிலைமையில் அவர் நீடிய பொறுமையோடும் அல்லேலூயா இருந்தார் என்பதே பின்பகுதி அழகாய் சொல்கிறது. அப்போ உங்களுக்கு நம்பிக்கையின் பரிபூர்ண நிச்சயம் உண்டாகும்படி 12வது வசனம் அப்படி சொல்லுது. உங்களுக்கு பவுல் ரகசியங்களை அழகாக எழுதுறார். உங்க மேல எங்களுக்கு ஆசை என்னன்னா, இந்த ஊழியத்தில் எங்களுக்கு ஆசை என்னன்னா, நீங்கள் நலமாய் வாழ்ந்து அப்படியே மௌனமாயிட்டீங்க. இப்போ எல்லாருக்கும் எப்படின்னா, இந்த இயற்கையினுடைய பேரழிவுகள் வரும் பொழுது, மழை, தொலைத்தொடர்புகள் அற்று போகும்போது இந்த ஹெலிகாப்டரில் வந்து பொட்டணம் போடுவாங்கல்ல, யாராவது அப்படி பொட்டணம் போடணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அப்படின்னா நீ முதலாவது என்ன ஆகணும்? சிக்கனில் சிக்கணும். நீ வசதியா, விசாலமா, எந்த கவலையும் பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு பொட்டலம் போடுறதுக்கு தான். அல்லேலூயா. இல்லை, நிறைய இடத்துல நம்ம ஊழியத்துக்கு போகிறோம்ல, வந்து நின்று என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி அன்னைக்கு வந்துடணும். நீ என்ன செய்ய போகிற? உன் இருதயம் எப்படி இருக்கு? அதை பெறுவதற்கான தகுதி உனக்கு இருக்கா? அவரால் இந்த தகுதி உனக்கு உண்டாயிருக்கிறது அறிந்திருக்கிறியா? கிருபையினால தான் உனக்கு தகுதி உண்டாகுது. அல்லேலூயா. அவர் ரட்சித்து தான் உனக்கு அந்த தகுதியை கொடுக்குறாரு. தூரத்தில் இருந்த உடனே சமீபம் ஆக்குறாரு. அந்த உணர்வு உனக்கு இருக்கா? ஏன் நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருந்து அப்படியே போகுதுன்னா காரணமாக தான் கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை பெற்றுக்கிட்டு கிடைக்கும் போதே தூற்றி திரிகிற வாழ்க்கை. விசுவாச மாதிரிகளை பின்பற்றாமல் அவிசுவாசிகளைப் போல, உலகத்தினுடைய பிரயோஜனங்களை தேடி அலைகிற அஞ்ஞானிகளைப் போல வாழ்கிறோமே. நிறைய கொடுத்தா காணவே மாட்டோம். ஊரை காலி பண்ணிட்டு இங்கே இருந்தால் தானே அவர் கூப்பிடுவார், தொந்தரவு பண்ணுவார். வேற இடத்துல வீடு வாங்கிட்டு இஷ்டம் போல அங்கே போய் இருந்துக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அல்ல. நீங்கள் இந்த நிச்சயம் உண்டாகும்படி, நம்பிக்கையின் பரிபூரணமாகிய இந்த நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் எதுவரைக்கும் அந்த சந்ததி தான் தலைக்கும், அந்த தலைமுறை தான் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய வீடுகளில் தகப்பன் மாதிரியாய் வாழ்ந்தார். தகப்பனை பிள்ளைங்க என்ன செய்யலை? பிள்ளைங்க பின்பற்றலை. அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகங்களே 4ஆகமத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும். அவன் தகப்பனை போல கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின ராஜாக்களும் உண்டு, தகப்பனை போல கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த ராஜாக்களும் உண்டு. ஆண்டவருக்கு கோபம் ஊட்டி பிரியமில்லாத செய்தவனெல்லாம் தூக்கி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர்களுடைய தகப்பன்மார்களை, பிதாக்களை பின்பற்றி நன்மையானவைகளை செய்தவர்களை அமெரிக்கையாய் வாழ செய்தார். அவருடைய ராஜ்யங்கள் பல ஆண்டுகள் நீடித்தது. சில ராஜ்யங்கள் 1 வருஷம் 2 வருஷத்தில் விழுந்து போச்சு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறார் என்று சொன்னால், இந்த வார்த்தை ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முடிவு பரியந்தம் அவர்கள்தான் கர்த்தரோடு கூட சேர்க்கப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் வருகையில் அவர்கள் தான் அவரோடு கூட காணப்படுவார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய முடிவு பரலோகம் என்கிறதான ஆசீர்வாதத்தில் நிறைவு பெறும். மாறாக நிலைத்தராமல் அசதியாயிருந்து
ஜாக்கிரதை இல்லாதவர்களாக இருந்து முடிவு வரைந்தும் நிலைக்காமல் கிடைத்ததை பெற்றுக்கொண்டு அன்னைக்கு கிடைச்சதை வாங்கி வாயில போட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தூற்றி திரிகிறவர்களாய், மாற்றி பேசுகிறவர்களாய், விலகி போகிறவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் அந்த நிலம் கர்த்தரிடத்தில் நன்மைகளை பெற்றும் மீண்டும் அவரிடத்தில் நன்மைகளை பெறுவதற்கு நிலைத்து நிற்காத, முடிவு பரியந்தம் நிலைக்காத நிலமாய் மாறி போகும்போது அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவதே என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாவிலே, நம்முடைய நாவிலே 2 ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாயிலே அறிக்கை செய், இருதயத்தில் ஏற்றுக்கொள், விசுவாசி. இதுதான் அடிப்படையான விசுவாசிகளினுடைய அளவுகோல். அதை இன்றைக்கு நாம் பின்பற்றி இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, கர்த்தாவே நீர் என்னை விட்டு விடவில்லை, ஆமென் சொல்லுங்களேன், இன்னும் என் பெயர் உம்முடைய பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை பற்றிய அவருடைய நம்பிக்கை அது தொடர்கிறது, முடிந்து விடவில்லை. அவர் நம்மை நம்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை பற்றி தான் சொல்கிறேன். என்னையா போய் நம்புறீங்க, என்னெல்லாம் நம்பாதீங்க சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு 6 பேர் தேவை, முக்கியமான ஒன்று. 5 பேர் கணக்கெடுத்துட்டு ஒருத்தரை சொல்லுவாங்க, நீங்களும் வந்துருங்க, என்னெல்லாம் நம்பாதீங்க, வாய்ப்பு இருந்தால் வராமலும் சொல்லுங்கோ. நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? என்னெல்லாம் கணக்கில் வைக்காத. அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே, அப்படியா, சேலை கொடுத்தாங்களோ, ஃப்ளாஸ்க் கொடுத்தாங்களோ, மலைக்கு ரெயின் கோட் கொடுத்தாங்களோ, பைபிள் கொடுத்தாங்களோ, எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். உடனே நமக்கு எண்ணமெல்லாம் அங்கே போயிடும். ஹல்லேலூயா. கூப்பிடும்போது சொல்கிறது என்னெல்லாம் கணக்கில். என் மனைவி எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்க ஞாபகம் வராமல் இருக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது ஊருக்கு போகும்போது கணக்கு போடும்போது முதல்ல சொல்லுவாங்க, என்னெல்லாம் என்ன செய்யாதீங்க, வண்டிக்கு நாங்கள் கணக்கு வைக்கணும்ல, 6 பேர் போகிறோமா 7 பேர் போகிறோமா, சின்ன வண்டி வாங்கலாமா பெரிய வண்டி எடுக்கலாமான்னு யோசிக்கும்போது சொல்லுவாங்க, என்னெல்லாம் கணக்கில் கடைசியாக பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம்? அல்லேலூயா. உங்களை பற்றிய உங்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் நல்ல நிலம் என்று, நல்ல பயிர்களை தருவீர்கள் என்று, அவருக்காக நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்று, ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்பிற்குரிய காரியங்கள் உங்களில் உண்டு என்று பவுல் விசுவாசித்ததை போல கர்த்தரிடத்திலும் ஒரு நம்பிக்கை நம்மை குறித்து இருக்கிறது. எத்தனை பேர் ஆமா சொல்லுவீங்க? என்ன நம்பள ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீர் எனக்கு கொடுத்தால் நான் கொடுப்பேன், நீர் எனக்கு கொடுத்தால் அதை நான் அறிவிப்பேன். ஒரு ஆமீன் கூட வரமாட்டேன். நம்முடைய நாளைய விடியல் அவரிடத்தில் பத்திரமா இருக்கு, அவர் கரத்தில் பத்திரமா இருக்கு. நம்முடைய நாளைய விடியல். ஹல்லேலூயா. திரும்ப வாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை விட்டு விடவில்லை, உங்கள் பெயர் இன்னும் அவர் பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது. உங்களை பற்றி அவருடைய நம்பிக்கை தொடர்கிறது. உங்களுடைய நாளைய விடியல் அவர் கரங்களில் பாதுகாப்பாய் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்கள் செய்த இந்த சிறிய நன்மைகளை கூட அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. அன்புடன் நீங்கள் விதைத்த ஒவ்வொரு விதையும் ஆசீர்வாதம் என்கிற அறுவடையாக மாறாமல் போவது இல்லை. சோர்ந்து போகாதிருங்கள், ஆரம்பித்ததை முடிவு வரை தொடருங்கள். நிலைத்திருப்போருக்குத்தான் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். தேவன் நிச்சயமாக வெற்றியையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் அருளுவார். நான் நல்ல நிலம், இன்னும் ஆசீர்வாத மழையை குடிப்பதற்காக தாகத்தோடு காத்திருக்கிற நல்ல நிலம். இது வெடிப்புல நிலம் அல்ல, இது வறண்ட நிலம் அல்ல, இது தரிசு நிலம் அல்ல, யாரோ பயன்படுத்துகிற நிலம் அல்ல, யாரோ பட்டா போட இடம் கொடுக்கிற நிலம் அல்ல. என் ஆண்டவருக்கு சொந்தமானதும் அவருக்கு பிரியமானதும் பயிர்களையும் நல்ல விதமான விதைகளையும் நல்ல விதமான கனிகளையும் நல்ல திராட்சை ரசங்களையும் தருகிற ஒரு நிலமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும். சுனைமியால் இப்படி சொல்கிறாள், நேசரே என் தோட்டத்திற்கு வாரும், என் தோட்டத்தில் கந்தக பிசினுடைய நறுமணம் வீசும், வாடையே வீசு, தென்றல் காற்றே எழும்பு. என் நேசர் வரும் பொழுது என் தோட்டத்தில் கனிகள் நிறைந்திருக்கும், என் தோட்டத்தில் கனிகள் நிறைந்திருக்கும். நீர்தான் இதற்கு வேலி கட்டினீர், நீர்தான் இதை மறைவு கட்டினீர், இதை நீர்தான் முத்தரித்தீர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இப்போது என் தோட்டத்தில் கனிகளால் நிறைந்திருக்கிறது. என் நேசர் வரும் பொழுது இதோ உச்சிதமான கனிகள், முதல் தரமான கனிகள், என் நேசருக்கு பிரியமான கனிகள்.
ரசம் உண்டாகிற கனிகள் என் தோட்டத்தில் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே, நீர் விருதாவாய் வேலையடைக்கவில்லை, நீர் விருதாவாய் மறைவு கட்டவில்லை, நீர் விருதாவாய் உத்தரிக்கவில்லை. அல்லேலூயா. நேசருக்கு பிரியமான கனிகள் என் நிலத்தில் விளைந்திருக்கும். அல்லேலூயா. அங்கே வாடை காற்றும் தென்றல் காற்றும் வீசும். கந்த பிசினுடைய நறுமணம் அங்கே கமழும். மாதுளை பழங்களும், அல்லேலூயா, மாதுளை பழங்கள் அங்கே பூத்து கிடக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதற்காகத்தான் நம்மை தோட்டமாக அழைத்தார், இதற்காகத்தான் நம்மை வேறு பிரித்தார். அல்லேலூயா. நல்ல நிலமாக, நல்ல நிலத்தை, நல்ல பயிர்களை தருகிற நிலமாக. அல்லேலூயா. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் வாசிங்க. உன்னத பாட்டு 4:12 16 வரை வாசிங்க, நான் முடிக்கிறேன். வாசிங்க கீழே. உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சிங்காரவனமாய் இருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்று ஜீவ தண்ணீரின் துறவு. பாருங்களேன், இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னணியத்தினுடைய அர்த்தம், இதனுடைய அடிப்படை மிக மிக பயங்கரமானது, உயர்ந்தது. இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் மிக மிக உயர்ந்ததும் கர்த்தருக்கு பிரியமானதும் ஆசரிப்பு கூடாரத்திலே பயன்படுத்தப்பட்டதுமான அநேக காரியங்களை நம்முடைய தோட்டத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் சொல்லுங்களேன் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொல்லிட்டு இதெல்லாம் உன்னுடைய தோட்டத்தில் இருக்கும், இதெல்லாம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 16வது வசனம், வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியை என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணுமா? உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆசீர்வாதம் வேணுமா? உன்னிடத்தில் நன்மை உண்டாகணும். ஆசீர்வாதம் வேணுமா? நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஆசீர்வாதம் வேணுமா? நீ மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்குரிய காரியங்களை நீ செய்யணும். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நீ நன்மைகளை செய்யணும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் நீ செய்த நன்மைக்குரிய பலன்களை இன்னும் தருவதற்கு அசதியாயிராமல் நீடிய பொறுமையோடு ஜாக்கிரதையோடு முடிவு பரியந்தம் நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நேசருக்கு நான் புதுப்பாட்டை பாடுவேன். வாசமுள்ள மலர்கள் என்னிடத்தில் தோன்றும், சுவையுள்ள கனிகள், ருசியுள்ள கனிகள் என்னிடத்தில் தோன்றும் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ, யார் அப்படி தீர்மானம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் ஆசீர்வாதம் வரும், மேலும் மேலும் ஆசீர்வாதம் வரும். அவர்களுடைய முடிவு ஆசீர்வாதம், அவர்களுடைய முடிவு மேலும் மேலும் ஆசீர்வாதம். அவர்களுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவது அல்ல, அவர்களுடைய முடிவு சபிக்கப்படுவது அல்ல. அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாய் பெருகுவதற்கு நாம் தான் காரணம். நல்ல நிலமாய் நாம் இருக்கும்போது அல்லேலூயா அது சாபமாய் மாறி போகாதபடிக்கு கொடுத்ததற்கு கணக்கு உண்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்கு இங்கே பொறுப்பு உண்டு. நீ செய்கிற நன்மைகளுக்கு, உனக்கு கொடுத்த வரங்களுக்கு அங்கே கணக்கு உண்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். உனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், நீ கணக்கு. உனக்கு வரங்களை கொடுத்துருக்கிறார், நீ கணக்கு. உன்னிடத்தில் கணக்கு பார்க்கிற அளவில் ஏதாவது இருக்கணும். அங்கே என்ன இருக்குது? என்ன சொல்லுவோம்? என்ன இருக்குது? கழுத என்னப்பா ஓடி ஓடி உழைச்ச, வெளிநாட்டிலிருந்து 5 வருஷம்லாம் இருந்த, போனதான் மிச்சம், கடனை வாங்கினதான், பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு போய் அங்கே இருந்தது தான்.
வாட் இஸ் த பர்பஸ், வாட் இஸ் த யூஸ்? ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை, ஒரு செயலை செய்வதற்கு ஒரு காரியம் உண்டு. கர்த்தர் நம்மிடத்தில் நன்மைகளை செய்வதற்கும் அதற்கான பிரதிபலன், அதற்கான செயல் நம்மிடத்தில் தோன்ற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இனிமே இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் போது தீர்மானத்தோடு ஜெபிப்பீங்க? ஆண்டவரே, நான் செய்வேன், நீர் எனக்கு செய்யும் வரைக்கும், அதற்குரிய பலனை எனக்கு நீ தரும் வரைக்கும் நான் செய்துக்கிட்டே இருப்பேன். நான் குடிக்கிற தண்ணீருக்கு, சாப்பிடுகிற உணவிற்கு, நீர் ஒவ்வொரு நாளும் எனக்கு உடுத்து வைக்கிற உடுப்பிற்கு, ஒவ்வொரு நாளும் தருகிற எல்லாவித பாதுகாப்பிற்கு நான் நன்றி உள்ளவனா இருப்பேன்னு சொல்கிறவங்களாம் கை வைத்துங்க பார்ப்போம். முடிவு பரியந்தம் நீங்கள் அப்படியே இருங்கள். அசதியாக இராமல் முடிவு பரியந்தம் நீங்கள் அப்படியே இருங்கள். பொறுமையோடு கூட நீங்கள் முடிவு பரியந்தம் அப்படியே இருங்கள். நன்மைகளை செய்கிறவர்களாய் இருங்கள். ரட்சிப்பிற்குரியவர்களை நடப்பிக்கிறவர்களாய் இருங்கள். மேலும் 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 ஆசீர்வாதத்தின் மழை நீங்கள் பருகும்படியாய், குடிக்கும்படியாய் உங்கள் நிலத்தின் மேலே சிந்தும். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, நான் தான் அது, நல்ல சத்தமா, நான் தான் அது, நல்ல நிலம் நான், பயிர்களை முளைப்பிக்கிற நிலம் நான்.